வணக்கம். மீண்டும் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் பாக்கியசன் விஜிதா. முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு கிரானில் உபதபால் அலுவலகம் திறந்து வைப்பு. மட்டக்களப்பில் இடம்பெற்ற மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு. உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு. ஈரானுக்கான கடனை தேயிலை ஏற்றுமதி மூலம் செலுத்தும் இலங்கை. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் நேற்று திங்கட்கிழமை வெடிப்புச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பூநொச்சிமுனை கிராமத்தில் வீடொன்றினுள் நேற்று திங்கட்கிழமை இரவு 9 மணியளவில் இவ்வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பூநொச்சிமுனை பச்சை வீட்டு திட்டம் எனும் குடியேற்ற கிராமத்திலேயே இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. வீட்டின் அறையொன்றில் பாரிய சத்தத்துடன் குறித்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எனினும் பாரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட தடயவியல் போலீஸ் பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் இராணுவத்தினரும் போலீசாரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் தரம் 1 தொடக்கம் 11ஆம் தரம் கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசில் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார், ராஜாங்க அமைச்சர்களான சிவனேசுதுரை சந்திரகாந்தன் மற்றும் சதாசிவம் வியாழேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கல்வி திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 6000 ரூபாய் வீதம் 24 மாதங்களுக்கு வழங்கப்படவிருப்பதோடு ஒரு கல்வி வலயத்திலிருந்து 60 மாணவர்களை தெரிவு செய்து 6000 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கப்படுகின்றது. 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள நாட்டின் 10,126 பாடசாலைகளையும் உள்ளடக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான 12 மாதங்களுக்கு மாதாந்தம் 3000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கோரிக்கள்ளிமடு கிராமத்து மக்களின் நன்மை கருதி தற்காலிக உபதபால் அலுவலகம் நேற்று திங்கட்கிழமை மாலை வர்த்தக வாணிப கனிய வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. பிரதேச மக்கள் தங்களது அஞ்சல் சேவை வசதிகளை பெற்றுக்கொள்ளும் முகமாக அமைச்சரிடம் விடுத்த வேண்டுகோளினை அடுத்து அமைச்சர் எடுத்த துரித முயற்சியின் பயனாக உப தபாலகம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. மக்களின் சேவையை கருத்தில் கொண்டும் தபால் திணைக்களத்தின் வருமானத்தை கருத்தில் கொண்டும் உப தபாலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது வாரத்தில் 3 நாட்கள் தபால் சேவையை வழங்கவுள்ளது. இந்நிகழ்வில் அதிதிகளாக கிழக்கு மாகாண பிரதி தபால் மா அதிபர் MH அஸ்லம், மட்டக்களப்பு தபால் மா அதிபர் S ஜெகன் உட்பட பாடசாலை அதிபர், கிராம சேவகர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சில அரசியல் தலைவர்கள் நாட்டை பொறுப்பெடுக்க வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு காவல் கடிதம் எழுதினார்கள். எங்களால் பொறுப்பெடுக்க முடியாது, 2ஆம் கடிதம், 3ஆம் கடிதம், 4ஆம் கடிதம், கடிதம் எழுதிட்டே இருந்தார்கள். ஒரு பிரிவு நாட்டை விட்டு ஓடியது. மட்டக்களப்பு மேல்கோபால் சேகரிப்பு நிலையத்தை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவித்து பால் பண்ணையாளர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மட்டக்களப்பு எருவில் பால் சேகரிப்பு நிலைய பால் பண்ணையாளர்கள் அங்குள்ள பால் சேகரிப்பு நிலையத்தில் நின்றும் பால் கொள்கலன்களுடன் அருகிலுள்ள கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு முன் ஒன்று கூடியும் கோஷங்களை எழுப்பியவாறு எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதேபோன்று மற்றொரு ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு மண்டூர் கணேசபுர பால் சேகரிப்பு நிலையத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நிறுவனத்தினுடைய பால் பண்ணை உரிமையாளர்கள் அனைவரும் நாங்கள் இன்று அந்த அங்கத்தவர்கள் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை நீடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈரானுக்கு செலுத்த வேண்டிய எண்ணிக்கையான கடனில் இதுவரை 60 மில்லியன் அமெரிக்க டாலர் தேயிலை ஏற்றுமதியின் ஊடாக செலுத்தப்படவுள்ளதாக இலங்கை தேசிய சபை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த கடன் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த உடன்படிக்கையின் கீழ் தேயிலை ஏற்றுமதியின் மூலம் கனியவளத்துறைக்காக ஈரானுக்கு செலுத்த வேண்டிய 251 மில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. 2024 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 4.1 மில்லியன் கிலோ தேயிலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது 2023 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலையின் அளவை விட 3 மடங்கு அதிகமாகும் என இலங்கை தேயிலை சபையின் தலைவர் நிராஜ் டி மெல் தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை குறைத்ததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஃப்ரைட் ரைஸ், கொத்து, உணவு பொதி ஆகியவற்றின் விலைகள் 25 ரூபாவினாலும் பரோட்டா, முட்டை ரொட்டி உள்ளிட்ட சிற்றுண்டிகளின் விலைகள் 10 ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளதாக அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். ஓமன் தலைநகர் மஸ்கட்டுக்கு அருகில் உள்ள வாடி கபூர் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் மேலும் சிலர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை நேர பிரார்த்தனைக்காக பலர் கூடியிருந்த வேளையில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு துப்பாக்கிதாரி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக ஓமான் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தை அடுத்து தலைநகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் தொடர்பான விவரங்கள் கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தலுக்கான குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மில்வாக்கியில் நடந்த மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கானமை சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அயோவா மாநில கட்சி தலைவர் ஜெப் கவுப்மனை குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதே நேரம் உபஜனாதிபதி வேட்பாளராக குடியரசுக் கட்சியின் செனட்டர் ஜேடி வான்ஸை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 2024 ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள மகளிர் 20x20 ஆசிய கிண்ண போட்டிகளை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடும் வாய்ப்பை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் நேபாளம் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியுடன் ஜூலை 19ஆம் தேதி 20x20 ஆசிய கிண்ண போட்டி ஆரம்பமாகின்றது. மேலும் பங்களாதேஷிற்கு எதிரான இலங்கையின் முதல் போட்டி ஜூலை 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்திய அணி இலங்கையில் 20x20 மற்றும் ஒருநாள் போட்டி தொடர்களில் விளையாடுவதற்காக இம்மாத இறுதியில் இலங்கை வரவுள்ளது. இந்த தொடர்களுக்கான இந்திய குழாமை தெரிவு செய்வது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் 20x20 அணியின் தலைவராக சூரியகுமார் யாதவை நியமிக்க அணி தேர்வாளர்கள் அவதானம் செலுத்தியிருப்பதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூரியகுமார் யாதவின் தலைமைத்துவம் குறித்து அணியின் வீரர்கள் சிறந்த பின்னூட்டங்களை வழங்கியிருப்பதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோரில் யார் 20x20 அணி தலைவராக தெரிவு செய்யப்படுவார் என்ற விடயத்தில் அணியின் புதிய தலைமை பயிற்றுவிப்பாளர் கௌதம் கம்பீரின் முடிவு முக்கியமானதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும்
தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07779696000 மற்றும் 07761570043.